தித்திக்கும் முத்தமிழே தென்பாண்டி நல்முத்தே, எத்திக்கும் வீசும் எழில் தமிழே உனக்கு முதற்கண் வணக்கம். இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அவைத்தலைவர், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் செந்தமிழ் வணக்கம். தொடர் நிகழ்வை தொய்வில்லாமல் தொகுத்து வழங்கும் அன்பு தொகுப்பாளர்களுக்கும் சக கலைஞர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை சமர்ப்பித்து எனது உரையை தொடங்குகிறேன். இன்றைய கருத்தரங்கத்தில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, மகாத்மா என்னும் பேராளுமையின் வளர்ச்சியில் அன்னை கஸ்தூரிபாயின் பெரும் பங்களிப்பு என்பது. எத்தனையோ மேடைகளில் நம் மகாத்மா காந்தியின் புகழை பாடியிருக்கிறோம். ஆனால் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற ஒரு சாதாரண வழக்கறிஞரை உலகம் போற்றும் மகாத்மாவாக மாற்றியதற்கு பின்னால் இருந்த ஒரு மாபெரும் சமூக அரசியல் அடித்தளம் யார் என்று ஆராய்ந்தால் அங்கே அன்னை கஸ்தூரிபாய் காந்தி என்ற உன்னத சக்தி உந்துதலாக இருந்ததை காணலாம். மகாத்மாவின் வெற்றி பயணத்திற்கு அன்னை கஸ்தூரிபாயின் தியாகமே முதன்மை மூலதனமாக இருந்தது. இந்த வாழ்வியல் நெறியைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அன்றே தன் குரலில் அழகாக வடித்து வைத்தார். இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை. ஒரு ஆணின் வெற்றிக்கு அவனது இல்லத்தரசியின் மாண்புகள்தான் அடித்தளம், அவள்தான் அவனது மாபெரும் பலம் என்கிறார் வள்ளுவர். இந்த குரலுக்கு உலக வரலாற்றிலேயே மிகச்சிறந்த இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர்தான் அன்னை கஸ்தூரிபாய். அவருடைய பங்களிப்பை இந்த மாண்புமிகு அவையின் முன் வைக்க விரும்புகிறேன். காந்திஜி உலகம் போற்றும் அஹிம்சை மற்றும் சத்தியாகிரகம் என்ற பேராற்றல் மிக்க ஆயுதங்களை கண்டறிந்தது யாரிடமிருந்து தெரியுமா? அன்னை கஸ்தூரிபாயிடமிருந்துதான். காந்திஜி தனது ஆரம்ப கால இளமை வாழ்க்கையில் மிக கடுமையான கோபக்காரராக இருந்துள்ளார். தன் மனைவியின் மீது அதிகாரம் செலுத்தும் ஒரு சராசரி கணவனாகவே இருந்தார் என்பதை அவரே தனது சுயசரிதையில் மிக நேர்மையாக ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் கணவனின் அந்த ஆதிக்க போக்கையும் நியாயமற்ற கோபங்களையும் கஸ்தூரிபாய் எப்படி எதிர்கொண்டார்? அவர் திருப்பி அடிக்கவில்லை, கத்தவில்லை. அதற்கு மாறாக தனது மௌனத்தாலும் அசாத்தியமான சகிப்புத்தன்மையாலும் தன் பக்கமிருந்த நியாயத்தாலும் எதிர்கொண்டார். கணவனின் தவறுகளை அவருக்கு மென்மையாக உணர வைத்த கஸ்தூரிபாயின் அந்த அமைதியான ஆத்மார்த்தமான எதிர்ப்புதான் பிற்காலத்தில் காந்திஜிக்கு சத்தியாகிரகம் என்ற உலகையே உலுக்கிய அஹிம்சை போராட்ட வடிவத்தை கண்டறிவதற்கான தொடக்க புள்ளியாக அமைந்தது. எனவே காந்திஜிக்கு அஹிம்சையை கற்றுக் கொடுத்த முதல் ஆசிரியரே அன்னை கஸ்தூரிபாய் தான். தியாகம் என்பது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தற்காலிகமாக செய்வது அல்ல, அது ஒரு வாழ்நாள் கொள்கை முடிவு. வரலாற்று பூர்வமாக பார்த்தால் அன்னை கஸ்தூரிபாய் அவர்கள் குஜராத்தில் புகழ்பெற்ற பெரு வணிகரான கோகுல்தாஸ் கபாடியாவின் மகளாவார். பிறப்பிலேயே வசதி வாய்ப்புகள் நிறைந்த ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அவர் தன் கணவனின் கொள்கைக்காகவும் தேசத்திற்காகவும் அந்த செல்வ செழிப்பை கனப்பொழுதில் துறந்தார். வசதியான சூழலில் ஆடம்பரமாக வளர்ந்த ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு காந்திஜி எளிமை, தீண்டாமை ஒழிப்பு, ஆசிரம வாழ்க்கை போன்ற கடுமையான கொள்கைகளை தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திய போது அன்னை கஸ்தூரிபாய் அவர்கள் ஒரு பேராற்றல் மிக்க உந்து சக்தியாகவும் முற்று துணையாகவும் இருந்தார். தன் ஆபரணங்கள், பட்டு ஆடைகள் என அத்தனையும் கனப்பொழுதில் துறந்து காதி ஆடைக்கு மாறினார். அது மட்டுமல்ல, காந்திஜி கதர் ஆடையை இந்தியாவின் அடையாளமாக மாற்றுவதற்கு முன்பே ஆசிரமத்தில் இருந்த பெண்களுக்கு நூற்பு பயிற்சியையும் சுயசார்பு வாழ்க்கையையும் கற்றுக் கொடுத்தவர். காந்திஜியின் கொள்கைகளுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்த முதல் தொண்டராகவும் அவர் திகழ்ந்தார். தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது ஆசிரமத்தின் தூய்மை பணிகளை சாதி பாகுபாடின்றி அனைவரும் செய்ய வேண்டும் என்ற காந்திஜியின் முடிவை ஆரம்பத்தில் கஸ்தூரிபாய் ஏற்க மறுத்தார். தன் பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்காக காந்திஜியிடமே உரிமையோடு வாதிட்டார். ஆனால் காந்திஜி அதன் பின் மறைந்திருக்கும் நியாயத்தை விளக்கிய போது அதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு ஆசிரமத்திலேயே அந்த பணியை முதலாளாக செய்தும் காட்டினார்.
காந்திஜி சொல்வதையெல்லாம் கண்மூடித்தனமாக ஏற்கும் பெண்ணாக அவர் இருக்கவில்லை. நியாயத்தை உணர்ந்து தன் சுய சிந்தனையோடு காந்திஜியை வழிநடத்திய ஒரு வழிகாட்டி அவர். ஆசிரமத்திற்கு வரும் ஏழை எளிய மக்கள், சாதி மறுக்கப்பட்ட மக்கள் என அத்தனை பேரையும் தன் சொந்த பிள்ளைகளாக கருதினார். சாதி வெறி பிடித்த அந்த காலகட்டத்தில் ஆசிரமத்தில் இருந்தவர்களின் மலக்கூடங்களை சுத்தம் செய்வது வரை கணவனின் கொள்கையை தன் கொள்கையாக ஏற்று தடமாறாமல் நின்றார். காந்திஜி என்னும் பெரு விருட்சம் மலர்வதற்கு தன் சுகங்களையெல்லாம் தியாகம் செய்து வளமான வேராக மண்ணுக்குள் புதைந்து கிடந்தவர் கஸ்தூரிபாய். ஆம், வேர்கள் என்றும் வெளியில் தெரிவதில்லை. ஆனால் விழுதுகளுக்கு காரணம் அந்த வேர்கள்தான். பல நேரங்களில் அவர் காந்திஜியின் நிழலாக மட்டுமே வரலாற்றில் சுருக்கப்பட்டு விட்டார். ஆனால் அவர் ஒரு தனித்துவமான ஆளுமை மிக்க போராளி. 1913 தென்னாப்பிரிக்காவில் இந்திய தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக நிறவெறிக்கு எதிராக முதலில் சிறை சென்ற இந்திய பெண்மணி அன்னை கஸ்தூரிபாய். இந்தியாவில் காந்திஜி சிறை வைக்கப்பட்ட போதெல்லாம் இந்திய விடுதலை போராட்ட களம் தொய்வடைந்து விடக்கூடாது என்பதற்காக மேடைகளில் சிங்கம் என முழங்கி போராட்டங்களை முன்னெடுத்தவர் கஸ்தூரிபாய். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ஆங்கிலேய அரசுக்கு சவாலாக நின்று இறுதியாக 1944 பூனா ஆகா கான் அரண்மனை சிறையிலேயே தன் இறுதி மூச்சை நிறுத்தி கொண்ட தியாக செம்மல் அவர். மதிப்பிற்குரிய ஆய்வாளர்களே, சான்றோர்களே, மகாத்மா காந்தி அவர்கள் தன் சத்திய சோதனை நூலில் உருகி குறிப்பிட்ட ஒரு வரியோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். கஸ்தூரிபாயின் அசாத்தியமான தியாகமும் எல்லையற்ற சகிப்புத்தன்மையும் இல்லை என்றால் என் சத்திய சோதனை எப்போதோ தோற்று போயிருக்கும். ஆம், மகாத்மா காந்தி என்ற ஆலமரத்தின் வளமான வேராக இருந்து தன் அர்ப்பணிப்பால் இந்த தேசத்திற்கு ஒரு அகிம்சை என்னும் நிழலை தந்த மாபெரும் சமூக சக்தி அன்னை கஸ்தூரிபாய் காந்தி என்பதை இந்த அவையில் பதிவு செய்து இத்தகைய நல்லதொரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நற்றமிழ் வணக்கம்.